ஹலோ ஆல், ஹலோ மோட்டோவிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னடா இது எப்பயுமே நம்மகிட்ட எம்டி தான் இருக்கும், இன்றைக்கி என்னடா கேடிஎம் டியூக் நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இது என்னுடைய ஃப்ரெண்டோட வண்டி. நம்ம எம்டி வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன மாடிஃபிகேஷனுக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொடுத்துட்டு அவனோட வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து இதில் ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக அந்த வண்டி என்கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக ரைட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து டைம் வந்து ஒரு மதியம் 12 மணி. வெயில் செம்ம வெயில் பொழக்குது. ஆல்ரெடி நம்ம எல்லாம் கருவா கொட்ட மாதிரி இருக்கும். இதில் இந்த வெயிலில் போனோம் அப்படின்னா சுத்தமாக கருத்து போயிடுவோம். அதனால் அது வேண்டாம், கொஞ்சம் வெயில் அடங்கட்டும். ஒரு ஈவினிங் டயத்தில் நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரைடு மாதிரி போயிட்டு வருவோம். எம்டியோடைய காம்படிட்டரே இவர் தான். இவரை நம்ம ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு இந்த வண்டியில் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிரர் தான். இந்த வண்டியோட லுக் அப்படியே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது. அவன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரோ டிஸ்க்லாம் போட்டிருக்கான். நல்ல ஒரு ஷார்ப்பான லுக்கில் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஹெட்லைட்டு அப்படியே ஷார்ப்பாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஆரம்பிச்சு அப்படியே பேக் வரைக்கும் ஷார்ப்பாக இருக்குது. பின்னாடி அந்த ஒரு டெயில் வரும், அந்த டெயிலை கழட்டிட்டு டெயில் டேடி போட்டிருக்கானா? இல்லை, நார்மல் தான். நார்மல் நம்பர் பிளேட்டு, இண்டிகேட்டர் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், அதை ரிமூவ் பண்ணிட்டான். டெயிலை ரிமூவ் பண்ணிட்டு இப்படி வச்சிருக்கான். வண்டி நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரீட் நேக்கட் பைக் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லுக் தான் வந்து எம்டியில் நல்லாயிருக்கும். சைடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டுவல் ஃப்ரேமு. இப்போ வர டியூக்லலாம் ஃப்ரேமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப விசிபிளாக இருக்குங்க. இன்ஜின் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள், நல்ல கேப்பு தெரியுது, ஒயரிங்லாம் தெரியுது. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இல்லை, இது வந்து டியூக் 200. இதில் 2 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரோடு, இன்னொன்று வந்து சூப்பர் மோட்டோ. ஸோ ரெண்டுத்துலையுமே பவர் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் வரும்போது ஓட்டி பார்க்கும்போது செக் பண்ணேன். சரி வாங்க, இப்போ அடுத்து அப்படியே மோட்டோ வாக்கிங் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக நான் கிளம்பல, கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். ரொம்ப சன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் மழை பெஞ்சிட்டு இப்போ திடீர்னு வெயில் அடிக்கவும் இந்த வெயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த வெயிலில் நம்ம வந்து போகக்கூடாது, ரொம்ப கருத்து போயிடுவோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் டைமாக வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சின்னதாக கேஷுவலாக ஒரு ரைடு போயிட்டு வரலாங்க. அப்படியே வாங்க, நான் மோட்டோ வாக்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ஈவினிங்கே கிளம்பலாம் தான் பிளானு. பட் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு, என்னால் பேசவே முடியல. இதெல்லாம் செம்ம காஃபு. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எம்டி மாதிரி இல்லைங்க, இது டக்குன்னு வார்ம் அப் ஆகிடுது. ஓகே, நேற்றே போய் பெட்ரோல்லாம் போட்டு வச்சிட்டேன், அதனால் ப்ராப்ளம் இல்லை. சூப்பர். ஆக்சிலேட்டர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஹெல்மெட் வைசர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ, சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. வாவ். இப்போ நேற்றெல்லாம் செம்மையாக வந்து கோல்டுங்க. ஆக்சுவலாக பயங்கர கோல்டு, அதனால் பேசவே முடியல. ஐயோ, இந்த ஆக்சிலேட்டர் சொல்லி அவர்கிட்ட முதல்ல மாற்ற சொல்லணும். ரொம்ப மோசமாக இருக்குது ஆக்சிலேட்டர் கேபிள் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹேண்டலிங்லாம் ஆனால் சூப்பராக இருக்குது. ஐயோ, என்னங்க இது இந்த மாதிரி போகுது. நம்ம எம்டியை ஓட்டிகிட்டு இதை ஓட்டும் போது அப்படியே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஓகே, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து செராய் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து மார்னிங்கில் சன் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அதனால் அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஹைதராபாத் ஃப்ரெண்டு நமக்கு. அவரை போய் அழைச்சிட்டு 2 பேராக தாங்க போகிறோம். ஏய், என்ன பரவாயில்ல. ஆக்சுவலாக நான் சோலோவாக போகிறது தான் பிளானு. பட் எப்படி நான் வந்து என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன்னு தெரியல. ஏன்னா அந்த வண்டியில் வந்து மொபைல் ஹோல்டரே இல்லை. எனக்கும் உங்கள் ரூட்டு தெரியாது. நான் மட்டும் சோலோவாக போயிருந்தேன் அப்படின்னா செம்மையாக மாட்டிகிட்டு இருந்திருப்பேன். பட் எந்த தாட்டில் வந்து நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன்னு தெரியல. இப்போ அவன் வந்தது எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா அவன் மேப் பார்த்து சொல்லிட்டுவான். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைமிங்கில் நான் ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கெல்லாம் வர்றது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து கோப்ரோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீடியோ எடுப்போம். இப்போது இந்த டயத்தில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவை பார்க்குறேன். இந்த லொக்கேஷனை ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலே. இதுதான் மெயின் காக்கநாடு சிக்னல். இதுதான் ஆக்சுவல். ஐயோ ஐயோ ஐயோ,
என்ன அழகு பைக்கு ஓட்டுறதுக்கு. பட் நம்ம எம்டியில் இருக்கிற ஸ்மூத்னஸ் வந்து இதில் இல்லை. ஆக்சுவலாக 70 to 80லலாம் அது ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அந்த இன்ஜினு. அந்த ஸ்மூத்னஸ் வந்து இதில் இல்லை. இதில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. ஹேண்டில் பார்லேயும் டேங்க்லேயும் வைப்ரேஷன் இருக்குது. அது என்னமோ தெரில, எப்போ நம்மளாம் ஸ்பீடாக போகிறோமோ அப்போ தான் எல்லோரும் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லே 200cc எப்படி இருக்குது. அப்போ 390லாம் வாங்கினா எப்படி இருக்கும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, இது வந்து ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க, சீபோர்ட் ஏர்போர்ட் அப்படின்ட்டு. இந்த 2 ரோட்லேயுமே ஒன் சைடாக தான் போக முடியும். ஆப்போசிட்டில் வர்றது வந்து கிடையாது. ஆக்சுவலாக அதை அங்கேயே மடக்கி சுற்றி விட்ருவாங்க. கேரளாவில் எதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ இந்த சிக்னலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். எம்டியில் வரும்போதே நான் 2 தடவை மாட்டிக்கிட்டேன். கேரளான்னு இல்லை, எங்கே இருந்தாலும் சரி இந்த சிக்னல் மட்டும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பைக்கராக இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஆசைப்படுற விஷயம் என்னென்னா, ஃப்ரீயாக ஒரு ரோடு கிடைக்கிறது தான். நம்ம இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கேன். வாவ் 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 வாவ், செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ரைடை. ஃபாக் மட்டும் ஆயிருக்கக்கூடாது கோப்ரோ. நம்ம ஆக்சுவலாக அதில் யூட்டர்ன் எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம இதில் யூட்டர்ன் எடுத்துருக்கணும். மாறி அதில் போயிட்டேன். ஆமாடி ஐயோ, இந்த ரோடா? இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எம்டியில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மைலேஜ் தான். நம்ம ஆள் வந்து கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னா 45லேருந்து 50 வரைக்கும், 52 53 எனக்கு கொடுத்துருக்கான். பட் இவனை பார்த்தீங்களா 26 27 தான் கொடுப்பாங்குது. இதுக்கப்புறம் வந்து 2 வேன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 4 வேல வந்துட்டு இருந்தோம். இப்போ முன்னாடி ஃப்ரண்ட்டில் போகுது பார்த்தீங்களா, அந்த காரோட நம்பர் பிளேட் வந்து பிளாக்கில் இருக்குது, பிளாக் அண்ட் எல்லோவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒயிட்டு பார்த்துருப்போம், எல்லோ பார்த்துருப்போம். ஒயிட்டுனா ஓன் போர்டு, எல்லோ அப்படின்னா வந்து டீ போர்டு. இப்போ வந்து எலக்ட்ரிக்குனா பச்சை போர்டு. பட் இந்த பிளாக்னா என்னன்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. மெயின் ரோட்லேருந்து ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் எடுக்க சொன்னிச்சு. ஸோ அந்த லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்ருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்த பீச்சோட வைப்பு தெரியுது. ஐயோ அப்பா, ஐயோ செம்ம லொக்கேஷனாக இருக்குது. ஓ, கயாக்கிங்லாம் பண்ணுறாங்க. கயாக்கிங், போட்டிங், ஃபிஷ்ஷிங். ஓ, ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுறாங்க. இப்போ நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது தண்ணி. ஒரு குப்பை கூட இல்லை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். மீன் இருக்குது பாருங்கள். செராய் பீச் வந்துட்டோம். செராய் பீச், இது தாங்க செராய் பீச். ரொம்ப பசிக்குது, காலையில் எதுவும் சாப்பிடல. எங்கே பார்க் பண்ணிவிடுவோம். Decrease me there. Leave me alone. They're doing kayaking. Can we check? Now? It's getting hot. போலாம்டா. Daddy will go 1 hour. செராய் பீச் பார்த்துட்டு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக டைம் வந்து இப்போ ஒரு 7:40 இருக்கும்னு நினைக்கிறேன். 8 கூட ஆகலை. அதுக்குள்ளே சன் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப ஹீட் அதிகமாகிட்டு. என்னன்னு தெரியல, திடீர்னு கேரளா வெயில் அதிகமாகிட்டு. அந்த இடத்த விட இந்த இடம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணுறோம். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Moto V Vignesh.